உங்கள் செய்தித்தாள் அல்லது சமூக வலைதளத்தை திறக்கவும். மணிப்பூரைப் பற்றி நீங்கள் எதையாவது பார்ப்பீர்கள். இவை அனைத்தும் மோசமான செய்தி, வன்முறை, மரணம், தீவைப்பு மற்றும் சாதி மோதல். வடகிழக்கு இந்தியாவின் 8 மாநிலங்களில் ஒன்றான மணிப்பூர் ஒரு அழகான இடம். ஆனால் இந்த ஆண்டு மே மாதத்திலிருந்து காட்சிகள் அசிங்கமாக உள்ளன. 2 சமூகங்கள் மோதலில் பூட்டப்பட்டுள்ளன, மெய்டேய் மற்றும் குக்கி. அவர்களின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை புரிந்துகொள்வது இந்த மோதலை புரிந்துகொள்வதற்கு முக்கியமாகும். மணிப்பூரின் வரலாறு கிபி 33ஆம் ஆண்டிற்கு முந்தையது என்று சேதர் கும் பாபா என்ற ஆவணக்காப்பகங்கள் கூறுகின்றன. முற்றிலும் நம்பகமானதாக இல்லாவிட்டாலும் இந்த புராணம் மற்றும் வரலாற்றின் கலவையானது மணிப்பூரில் உள்ள ஒரு பழங்கால இராச்சியத்தை குறிப்பிடுகிறது. இது மன்னன் பக்காவின் வம்சாவளியை குறிக்கிறது. இது பெரும்பாலும் டிராகன் அல்லது நாக கிங் என்று அழைக்கப்படுகிறது. வரது சின்னம் வாயில் வாளுடன் ஒரு பாம்பு சின்னமாக உள்ளது. மெய்டேய் ஆட்சியாளர்கள் பாக்காவிலிருந்து வந்தவர்கள். அன்று அவர்களது மதம் பல தெய்வ வழிபாடாக இருந்தது. இன்று பெரும்பாலான மெய்தியர்களைப் போல இந்து மதம் அல்ல. அதே நேரத்தில் மற்றொரு சமூகமான நாகாஸ் அவர்கள் மணிப்பூர் மலைகளில் வாழ்ந்தனர். அவர்கள் பழங்குடியினராக இருந்தனர் மற்றும் பெரும்பாலும் மெய்தேய் இராச்சியத்தை தாக்கினர். பள்ளத்தாக்கு மற்றும் மலைகள் இரண்டையும் தங்கள் ராஜ்ஜியம் சூழ்ந்திருப்பதாக மெய்ட்டிகள் கூறுகின்றனர். ஆனால் நாகாஸ் உடன்படவில்லை. மலைவாழ் பழங்குடியினர் எப்போதும் சுதந்திரமானவர்கள் என்று வலியுறுத்துகின்றனர். மலைகள், பள்ளத்தாக்குகள், ஆட்சியாளர்கள் மற்றும் பழங்குடியினரின் 18ஆம் நூற்றாண்டின் ஆங்கிலேயர்களின் வருகையுடன் மேலும் குழப்பமடைந்தது. 1762இல் மணிப்பூரின் ராஜா ஜெய்சிங் பர்மாவுக்கு இன்றைய மியான்மர் எதிரான போரில் ஆங்கிலேயரின் உதவியை நாடினார். ஆங்கிலேயர்கள் இதை ஒரு வாய்ப்பாகக் கண்டனர் மற்றும் பர்மாவின் குகி சின் மலைகளிலிருந்து மணிப்பூருக்கு பழங்குடியினரை நகர்த்த ஊக்குவித்து பர்மிய படையெடுப்புகள் மற்றும் நாகா தாக்குதல்களுக்கு எதிராக தற்காத்துக் கொண்டனர். இது மணிப்பூரின் மக்கள் தொகையை மறுவடிவமைத்தது, மெய்டீஸ், நாகாஸ் மற்றும் குகிஸ் என்ற முக்கோணத்தை உருவாக்கியது. இருப்பினும் பர்மிய படையெடுப்புகள் தொடர்ந்தன. 1819 முதல் 1826 வரை பர்மா மணிப்பூரை 7 வருட அழிவு என்று ஆக்கிரமித்தது. முதல் ஆங்கிலோ பர்மிய போருக்குப் பிறகு ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்தது. ஆனால் ஆங்கிலேயர்கள் பர்மியர்களை மேலாதிக்கவர்களாக மாற்றினர். மணிப்பூர் ஒரு பிரிட்டிஷ் பாதுகாவலராக மாறியது. ஒரு ராஜா சிம்மாசனத்தில் இருந்தார், ஆனால் உண்மையான சக்தி குறைவாக இருந்தது. இந்த நிகழ்வுகள் மணிப்பூரின் மக்கள் தொகையில் நீடித்த விளைவுகளை ஏற்படுத்தியது. மக்கள் தொகையில் சுமார் 28 விழுக்காடு குக்கிகள் மாநிலத்தின் 90 விழுக்காடு பரப்பளவை கொண்ட மலைகளில் வாழ்ந்தனர். அதே சமயம் 53 விழுக்காடு மக்கள் தொகை கொண்ட மெய்ட்டிகள் பள்ளத்தாக்கில் வாழ்ந்தனர். இது வெறும் 10 விழுக்காடு பரப்பளவை மட்டுமே கொண்டுள்ளது. இந்த வேறுபாடுகள் இருந்தபோதிலும் உறவுகள் ஒப்பீட்டளவில் சுமூகமாக இருந்தன. குக்கிகள் வரலாற்று ரீதியாக மெய்டீஸின் பாதுகாவலர்களாக செயல்பட்டனர். இருப்பினும் 1947இல் சுதந்திரம் மற்றும் அடுத்தடுத்த அரசியல் முடிவுகள் முரண்பாட்டை விதைத்தன. மணிப்பூர் 1947இல் இந்தியாவுடன் இணைந்தது மற்றும் 1949இல் யூனியன் பிரதேசமாக மாறியது. இந்த நேரத்தில் நாகா போராட்டம் தொடங்கியது, தனிநாடு கோரி. மெய்ட்டியர்களும் ஆயுதங்களை ஏந்தினார்கள், தங்கள் ராஜ்ஜியத்தின் இழந்த மகிமையை மீட்டெடுக்க முயன்றனர். இதற்கிடையில் குக்கிகள் தங்கள் சொந்த எதிர்ப்புக் குழுக்களை உருவாக்கி இந்தியாவிற்குள் ஒரு புதிய மாநிலமான குகி நிலத்தை கோரினர். 1993 வாக்கில் வன்முறை வெடித்தது, நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தனர். இந்த வன்முறை எதிர்ப்புகள் இனப்பிளவுகளை மேலும் ஆழப்படுத்தியது. இன்று மேட்டீஸ் 2 முக்கிய குறைகளை கொண்டுள்ளனர். அவர்கள் தங்கள் கலாச்சாரம் மற்றும் மொழி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாக உணர்கிறார்கள் மற்றும் மியான்மரிலிருந்து சட்டவிரோத குக்கி இடம்பெயர்வு மாநிலத்தின் மக்கள் தொகையை மாற்றியமைக்கிறது என்று கூறுகின்றனர். அவர்களின் தீர்வு: அவர்கள் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினராக எஸ்டி அறிவிக்கப்பட வேண்டும். இதனால் அவர்களுக்கு வேலை மற்றும் கல்வியில் இட ஒதுக்கீடு கிடைக்கும். ஏற்கனவே எஸ்டி என வகைப்படுத்தப்பட்ட குக்கிகள் இதை எதிர்க்கிறார்கள். அரசியல் ஆதிக்கத்தில் உள்ள மெய்தியர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு தேவை என்று கேள்வி எழுப்புகிறார்கள். இது மணிப்பூரின் தற்போதைய நெருக்கடிக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. வரலாற்று சர்வதேச அரசியல், காலனித்துவ சட்டவிரோத கொள்கைகள், புவியியல் மற்றும் அரசாங்க தோல்விகளின் உச்சக்கட்டம். அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் வடகிழக்கை புறக்கணித்து, போராட்டங்கள் சீர்குலைவதற்கு இடமளித்து, நீண்டகால இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த தவறிவிட்டன. முன்னேற உடனடி நடவடிக்கைகள் வன்முறையை கட்டுப்படுத்துவதிலும் நம்பிக்கையை வளர்ப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். பரந்த ஒருமித்த கருத்து தேவை என்பதை உணர்த்தும் வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய அரசு கூட்டியுள்ளது. இனப்பிளவுகள் தீர்க்க முடியாததாகத் தோன்றினாலும் இது போன்ற தருணங்கள் நமது ஜனநாயகத்தின் வலிமையையும் நமது தொழிற்சங்கத்தின் வலிமையையும் சோதிக்கின்றன.
வரலாற்றின் மறைக்கப்பட்ட கதைகள் மற்றும் கலாச்சாரத்தின் அபூர்வமான நிகழ்வுகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.